இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற EC2 சர்வீஸ்ல இருக்கிற லான்ச் டெம்ப்ளேட் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஸோ லான்ச் டெம்ப்ளேட்னா என்னன்னா, நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஒரு EC2 மிஷினை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்த உடனே நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் நேம் ஒன்று கொடுப்போம். அப்ளிகேஷன் வந்து என்ன OS யூஸ் பண்ண போறோம், அமேசான் இமேஜ் சூஸ் பண்ணுவோம். அப்புறம் இன்ஸ்டன்ஸ் டைப் T2 மைக்ரோ, T3 அப்படின்ற மாதிரி ஹார்ட்வேரை மீன் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப்பை கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து கீப்பர் லாகின் பண்ணுறதுக்கான ஒரு கீப்பர் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அப்புறம் வந்து நெட்வொர்க் செட்டிங்ஸ் அலோகேட் பண்ணுவோம். VPC, சப்நெட், செக்யூரிட்டி குரூப்ஸ் இதெல்லாம் அலோகேட் பண்ணுவோம். அப்புறம் கான்ஃபிகரேஷன் ஸ்டோரேஜில் வந்து எவ்வளோ ஆர்டிஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதை மென்ஷன் பண்ணுவோம். அப்புறம் வந்து அட்வான்ஸ் டீடைல்ஸில் வந்து யூசர் டேட்டா அந்த மாரிலாம் கொடுத்து ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ விஷயத்த நம்ம பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுவோம். ஸோ இதேமாரி வந்து நான் ஒரு 100 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நான் ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு வந்து இது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டைம் டிலே ஆகும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம்னா, அதுக்கான ஒரு கான்செப்ட் தான் டெம்ப்ளேட்ன்ற ஒரு கான்செப்ட் எடுத்துருவாங்க ஏடபிள்யூஎஸ்ல. ஸோ இந்த டெம்ப்ளேட் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி ஒரு வாட்டிக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த எல்லாத்தையுமே ஒரு ஒரு டெம்ப்ளேட்டாக கிரியேட் பண்ணி ஒரு செட்டப்பில் வச்சு ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து போயிட்டு நீங்கள் ஒரு வாட்டியும் OS, இன்ஸ்டன்ட் டைப்பு, கீப்பரு, நெட்வொர்க் செட்டிங்ஸ், இது எதையுமே சூஸ் பண்ணாமல் டேரெக்டாக உங்ககிட்ட இருக்கிற டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி ஒரு மிஷினை வந்து லான்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து AWS லான்ச் டெம்ப்ளேட் வந்துச்சு. இதை வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸ் எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அமேசான் கன்சோலில் லாகின் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஈஸி டேஷ்போர்ட். ஸோ எந்த மிஷினும் ரன்னிங் ஆகல. எந்த ஒரு மிஷினும் ரன்னிங்கில் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண போகிறேன். என்னோட என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் லான்ச் டெம்ப்ளேட் உள்ள போனோடனே ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் டெம்ப்ளேட் கேட்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ நான் வந்து டெம்ப்ளேட்க்கு நேம் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் வச்சு நான் என்ன கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மீனிங் தான் இது. ஸோ நான் வந்து ஒரு இன்ஜினிக்ஸ் சர்வர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து டெம்ப்ளேட் வெர்ஷன் வந்து இன்ஜினிக்ஸ் சர்வரோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன். ஸோ வெர்ஷன் 1. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் என்ன OS யூஸ் பண்ண போகிறேன் அதை மீன் பண்ணணும். நான் அமேசானோட லினக்ஸ் OS யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் டைப் நீங்கள் என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட என்வரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போதைக்கு நான் ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணிக்கிறேன், T2 மைக்ரோ. இப்போ வந்து நான் கீப்பர் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு கீப்பர் இருக்குது. ஸோ அந்த கீப்பரே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்நெட்டை சூஸ் பண்ணணும். ஸோ என்னோட சப்நெட் வந்து நான் வந்து 1Bயில் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் ஆல்ரெடி நான் என்கிட்ட ஒரு செக்யூரிட்டி குரூப் SSH எனேபிள். ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ணிட்டேன். என் ஸ்டோரேஜ் வால்யூம் வந்து ஆல்ரெடி வந்து IAM ரூட் வால்யூமாக 8GB ஆட் ஆயிடுச்சு. ஸோ இது எனக்கு இதுவே போதும். ரிசோர்ஸ் டேக் இன்ஜினிக்ஸ் சர்வர் நேம் ரிசோர்ஸ் வந்து இன்ஸ்டன்ஸ் தான். ஸோ கிரியேட் தட் லான்ச் டெம்ப்ளேட். ஒரு லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு டெம்ப்ளேட்டை இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா லான்ச் டெம்ப்ளேட் ஐடி இருக்குது, டெம்ப்ளேட் நேம் இருக்குது, வெர்ஷன் வந்து டிஃபால்ட்டாக 1 இருக்குது, லேட்டஸ்ட் வெர்ஷன் 1 தான். இந்த டெம்ப்ளேட் எப்போ கிரியேட் பண்ணாங்க அந்த டீட்டெயில்ஸ். ஸோ டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண டைம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த டெம்ப்ளேட் வச்சு நான் ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிவிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த டெம்ப்ளேட். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டெம்ப்ளேட் மூலிமா ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ண போகிறேன். ஸோ சோர்ஸ் வந்து டெம்ப்ளேட் வந்து இன்ஜினிக்ஸ் சர்வர் வெர்ஷன் வந்து 1. இங்கே பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அமேசான் இமேஜ் இருக்குது, இன்ஸ்டன்ட் டைப் T2 மைக்ரோ சூஸ் பண்ணிக்கிறேன், கீப்பர் வெப் சர்வரு. ஸோ செக்யூரிட்டி குரூப் வந்து சப்நெட்டில் 1Bயில் கிரியேட் ஆகுது, SSH எனேபிள்டு, ஸ்டோரேஜ் 8GB. ஸோ இது எல்லாமே இருக்குது. நான் ஜஸ்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும்.
இப்போ உள்ள போய் பார்த்தீங்கன்னா, Nginx சர்வர்ன்ற ஒரு டெம்ப்ளேட் வந்து ஒரு டெம்ப்ளேட் மூலியமா நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ லான்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் இதுதான் அது. இன்ஸ்டன்ஸ கனெக்ட் பண்ணலாம். டெம்ப்ளேட் மூலியமா ஒரு இன்ஸ்டன்ஸ கனெக்ட் பண்ணி நம்ம வந்து லான்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டெம்ப்ளேட்டோட வெர்ஷன சேஞ்ச் பண்ண போறேன். இதுலயே பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கு, டிஃபால்ட் வெர்ஷன் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த எனக்கு வந்து அமேசான் லினக்ஸ் வேணாம், எனக்கு உபுண்டு லினக்ஸ் வேணும். ஸோ அப்படின்னா, நான் டெம்ப்ளேட்ட மாடிஃபை பண்ணலாம். ஸோ ஆக்ஷன் உள்ள போயிட்டு மாடிஃபை டெம்ப்ளேட் குடுத்தீங்கன்னா, இங்க வந்து டெம்ப்ளேட் வெர்ஷன் அது V1 குடுத்திருந்தேன். ஸோ இது V2. சோர்ஸ் டெம்ப்ளேட் வந்து V1 தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மாடிஃபைல போயிட்டு குயிக் ஸ்டார்ட்ல உள்ள போனீங்கன்னா, எனக்கு வந்து அமேசான் லினக்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அமேசான் லினக்ஸ் வேணாம். எனக்கு உபுண்டு வேணும். ஸோ அதனால உபுண்டு சூஸ் பண்ணிட்டு, மத்த எல்லா செட்டிங்ஸும் எனக்கு அப்படியே இருந்தா போதும். இல்லன்னா எனக்கு ஹார்ட் டிஸ்க் ஒண்ணு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இங்க Nginx சர்வர்ல பதிலா வந்து உபுண்டு Nginx பதிலா நான் உபுண்டுன்ற மிஷின் நான் வெர்ஷன் அப்கிரேட் பண்றேன் அப்படின்ற மீன் பண்றேன். ஸோ கிரியேட் டெம்ப்ளேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்ப்ளேட் தான் இருக்கு. ஆனா இதுல லேட்டஸ்ட் வெர்ஷன் 2 இருக்கு. டிஃபால்ட் வெர்ஷன் 1 இருக்கு. லேட்டஸ்ட் வெர்ஷன் 2 ஒண்ணு இருக்கு. ஸோ இத நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க போய் பார்த்தீங்கன்னா, வெர்ஷன் 1 இருக்கு, வெர்ஷன் 2 இருக்கு. வெர்ஷன் 1 பார்த்தீங்கன்னா, உன்னோட AMI ஐடி. வெர்ஷன் 2வ கிளிக் பண்றேன். இங்க AMI என்னோட AMI வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி இப்போ நீங்க வந்து ஆக்ஷன்ல போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் நீங்க குடுத்தீங்கன்னா, Nginx சர்வர் தான். பட் என்னோட வெர்ஷன் வந்து 2. இப்போ போய் நான் லான்ச் டெம்ப்ளேட் குடுக்குறேன். இப்போ லான்ச் டெம்ப்ளேட் குடுத்தீங்கன்னா, இப்போ அகைன் எனக்கு இன்னொரு மிஷின் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உபுண்டுன்ற ஒரு சர்வர் கிரியேட் ஆயிருக்கு. அதே நம்ம அந்த டெம்ப்ளேட்ல வெர்ஷன் 2 யூஸ் பண்ணதுனால. ஸோ இந்த மிஷின போய் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, உபுண்டு மிஷின். உபுண்டு. ஸோ ஒரு ஒரு டெம்ப்ளேட்ட வச்சு நம்ம வந்து மல்டிபிள் மிஷின கிரியேட் பண்ண முடியும். அது இல்லாம அந்த டெம்ப்ளேட்டோட வெர்ஷன மாத்தி, அதில அந்த டெம்ப்ளேட்ல என்னென்ன மாடிஃபை பண்றோமோ, அதில வெர்ஷன் மூலியமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வெர்ஷனும் ஒவ்வொரு மாடிஃபிகேஷன மீன் பண்றோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து டெம்ப்ளேட்ட யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு என்னன்னா, கன்டினியூவா நீங்க வந்து ஒவ்வொரு வாட்டி இன்ஸ்டன்ஸ லான்ச் பண்ணும்போது வந்து, நீங்க வந்து OSஸ சூஸ் பண்ண தேவையில்ல. அ இன்ஸ்டன்ஸ் டைப் சூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ ஒரு டெம்ப்ளேட் வச்சு டெம்ப்ளேட்ட டைரக்ட்டா லான்ச் பண்ணிடலாம்.